ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கார்ஸ். எஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேம் டார்க்கில் தான் இருக்கோம். கீழ்பாக்க மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ஷோரூம் இருக்குது. நேற்று உங்களுடைய லக்ஸரி கார்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கும் அவங்களுடைய ரிமைனிங் கார்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது போக இவங்ககிட்ட இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் இருக்கிற கார்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாக போய் பாருங்கள். ஸோ அங்கே அதில் உங்களுக்கு ஏதாவது கார்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு இங்கே வந்து முன்னாடி உங்களுக்கு காரை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. சரி, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். Okay. The bike which we are seeing now is Harley Davidson Street Bob 2014 model. Black colorல கொடுத்திருக்காங்க. பெட்ரோலியம் 35,000 கிலோமீட்டர்ஸ் டன் ஆயிருக்கு. செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இந்த திஸ் பர்டிகுலர் பைக். அண்ட் என்னென்னா லைக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா V2 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் கிளச் டைப் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் வித் ஸ்ப்ரிங் ஆயில் பாத் கிளச் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி இஸ் 1600 cc. அண்ட் we are quoting this particular bike for 6 lakhs. To tell about this particular bike, this is Harley Davidson Street Rod 750 cc 2018 model, and this particular bike is registered in 2020. So petrol and the diesel which have completed is 2800 kilometers done ஆயிருக்கு. ஆஷ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, which comes under first ownership. அண்ட் இன்ஜின் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு இன்ஜின். ஸோ ஹார்லி பைக்ஸ்னாவே த இன்ஜின்ஸ் அண்ட் த சவுண்ட்ஸ் தான் ஸோ ஸ்பெஷாலிட்டி. இது வந்துட்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. ரெவல்யூஷன் டைப் இன்ஜின் 750 cc. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு சிங்கிள் டிஸ்க்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் ரேரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூர் கோயிங் டு பை திஸ் பைக், இப்போ வந்துட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 8 lakhs அதுக்கு மேலே, ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 lakhsலேருந்து உங்களுக்கு வரும். ஆனால் இந்த பைக் வந்துட்டு 2800 கிலோமீட்டர்ஸ் தான் நான் கம்ப்ளீட் ஆயிருக்கனால அண்ட் லேட்டஸ்ட் வேர்ஷன்ன்றனால வி ஆர் கோட்டிங் திஸ் ஃபார் 5.75க்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். To tell about this particular vehicle this is Audi A6 3.0 TFSI Quattro. So 3 liter petrol capacity vehicle. Okay, supercharged vehicle. The features is like leather upholster and power front seats irukku. Multi-functioning steering wheels irukku. Cruise control, பவர் விண்டோஸ் இருக்குது, சன்ரூஃப் இருக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் திஸ் இஸ். ஸோ இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்திங்கன்னா 2010 மாடல் பெட்ரோலியம் வெஹிக்கிள். பிளாக் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 69,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதோட கோட்டிங் ப்ரைஸ் நம்ம வந்துட்டு 10 lakh கோட் பண்ணுறோம். To tell about this particular vehicle, this is Benz E220 CDI.
This is 2012 model. So grayish silver color la vanditte idoda body type irukku, sedan type, and fuel type pathingana diesel. 75,000 kilometers வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த பர்டிகுலர் பென்ஸில் பார்க்கணுன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இஸ் தேர், ஆலோ வீல்ஸ் இருக்குது, ஃபாக் லைட் ரேர் இருக்குது, பவர் விண்டோஸ் இஸ் தேர், passengers airbag is there, and power steerings irukku. So all the like automated transmission vehicles la irukra ella features la in the 2012 model Benz la you have. So now this particular car ku we are quoting for 15 lakhs. Okay, to tell about this particular vehicle, this is a Benz S-Class. S350. So the model of this particular car is 2012. Fuel type is diesel, white color, 82,000 kilometers have done, comes under first ownership, and mileage it will give around like 14 capacity, okay, 14 kilometers mileage, automated transmission, sedan type car. The good feature to tell about this car means the seat. So the seat of this particular S-Class they have given in dark chocolate brown color. Like it will give you like the interior, when you see the front side interior, it will give you like a wooden framed finish. And another feature is the logo. So in Benz, like nowadays, after 2015 they have stopped manufacturing the projecting logo. So in this S-Class you have the projecting logo. So that is one of the classic significature of this particular car. In the car oda price pathina nambalukku 28 lakhs quote pandrom. டார்க் எப்படி வந்து மற்ற ஷோரூமுடைய டிஃபர்னு நம்ம பார்த்துடலாம். டார்க்கில் வாங்கக்கூடிய கார்ஸ்க்கு 1 இயர் வாரண்ட்டி உண்டு. அண்ட் இவங்ககிட்டே வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணுன்னா நீங்கள் இவங்களையே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 சர்வீசஸ், அதாவது கார் வாங்கினதுக்கப்புறம் 2 சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ். அண்டு நீங்கள் கார்ஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் யூடியூப்பில் நம்ம கிரேசி கார்ஸ் பார்த்துட்டு போகணுங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, the final car which we are going to tell today is Volvo S60 Momentum. Sedan type model, and 2018 manufactured, white color, fuel type is diesel, 4,300 kilometers have completed. Volvo, one of the specialty of this Volvo is seat comfort and the interior. So they have given the interior the combination, the combo of chocolate brown and black. So the seat colors like will be like so too attractive, and we are quoting this particular car for 26.50, which lies under first ownership. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த கார்ஸில் உங்களுக்கு ஏதாவது கார்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டீலரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.